அனைவருக்கும் வணக்கம். கடந்த பாராளுமன்ற தேர்தலின் பின்னர் பத்திரிகையாளர் மாநாடு ஒன்றை நடத்தி அதன் மூலம் பல பிரச்சனைகளுக்கான தெளிவூட்டல்களை வழங்கியிருக்கின்றார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் ஆன பாராளுமன்ற உறுப்பினருமான அவர் மக்களுக்கான பல தெளிவூட்டல்களை தெளிவூட்டி இருக்கின்றார். இந்த தெளிவூட்டலில் அவர் முக்கியமான கருத்தை முன்வைத்திருக்கின்றார். மக்கள் தற்சமயம் தமிழ் தேசியத்தை சரியாக புரிந்து கொண்டுதான் இருந்திருக்கின்றார்கள். அதாவது என்பிபி கட்சிக்கு இந்த முறை மக்கள் வாக்களித்தமைக்கான காரணம் அவர்கள் ஒரு தனிப்பெரும் கட்சியாக செயற்பட்டு சில வாக்குறுதிகள் வழங்கியமை காரணமாக என்று கூறுகின்ற கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் எதிர்காலத்தில் மக்கள் இதற்கான அடுத்த பதிலடிகளை வழங்குவார்கள் என்று சொல்லியும், இது போன்ற செயற்பாடுகள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அவர்களுக்கு சரியாக அமையாது என்று சொல்லியும், எக்காலத்திலும் பிரிக்க முடியாத தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமையோடு வாழ்கின்ற என்கின்ற தமது கோட்பாடு எப்பவும் அப்படியே இருக்கும் என்று சொல்லி உறுதியாக கூறுகின்றார். இந்த இடத்துல அர்ச்சுனா ராமநாதன் சம்பந்தமான ஒரு கேள்வியை பத்திரிகையாளர் ஒருவர் கேட்டபோது, அவர் பேசட்டும், நாங்களும் பேசிக்கொண்டே தான் இருக்கின்றோம், பேசட்டும், பேசுகின்ற பேச்சுக்கள் நடைமுறைக்கு தகுந்தனவாக இருக்க வேண்டும். அதாவது பேச்சுக்கள் பேச்சோடு இல்லாமல் செயல்திறன் வாய்ந்தவையாக இருக்கணும். அவர் பேசுவது தவறில்லை, நாங்களும் பேசுகின்றோம் தானே என்று சொல்லி அந்த பத்திரிகையாளர்களுடைய கேள்விக்கு பதிலளித்திருக்கின்றார். உண்மையில் மிகச்சிறந்த ஒரு உரையாடலாக அவர் பல்வேறு பிரச்சனைகளுக்கான பல்வேறு விளக்கங்களை கொடுத்திருக்கின்றார். தமிழ் மக்கள் அனைவரும் பார்க்க வேண்டிய மிகச்சிறந்த ஒரு காணொலியாக இந்த காணொலி அமையும். இது போன்ற காணொலிகளை நீங்கள் பார்ப்பதற்கு எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது எமது காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நல்ல கருத்துக்களை எழுதுங்கள். அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கோனை அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அரசியல் தரப்பிலே அடையாளப்படுத்தி செயல்படுகின்ற கட்சிகளுக்கும் தரப்புகளுக்கும் ஒரு ஆழமான ஒரு செய்தியை கொடுத்திருப்பது என்பது நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விடயம். விசேஷமாக தமிழ் தேசிய அரசியலை கடந்த 2009ஆம் ஆண்டு போர் முடிவடைந்ததுக்கு பிற்பாடு தலைமை வகித்து வந்த தரப்புகளாக அடையாளப்படுத்துகின்ற தரப்புகளுக்கு கொடுத்திருக்கின்ற செய்தி தான் மிக முக்கியம். ஏனென்றால் கடந்த 2009ஆம் ஆண்டில் இருந்து 2024ஆம் ஆண்டு வரைக்கும் பிரதான தமிழ் தேசிய நீரோட்டத்திலே பிரதான தரப்பாக அடையாளப்படுத்தப்பட்ட கட்சி ஆரம்பத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் சேர்ந்து அதுக்கு பிற்பாடு இலங்கை தமிழரசு கட்சி. அந்த வகையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு சிதறி போய் மிஞ்சின ஒரு தரப்பாக தமிழரசு கட்சி அமைந்திருந்த இடத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளேயும் ஆதிக்கம் செலுத்தின தரப்பாக தமிழரசு கட்சி தன்னை அடையாளப்படுத்தி இருந்த நிலையிலேயும் விசேஷமாக அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கலாம், தமிழரசு கட்சியாக இருக்கலாம், அதில் கொள்கை ரீதியாக முடிவெடுத்த பிரதான தலைமையாக இருந்தது திரு சம்பந்தன் அவர்களும் திரு சுமந்தன் அவர்களையும் என்பதை எவருமே மறக்க முடியாது. தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளேயே ஏனைய பங்காளி கட்சிகள் கூட அந்த தரப்பினுடைய, அதாவது சம்பந்தன் சுமந்திரன் உடைய அணுகுமுறை சார்ந்த, கொள்கை சார்ந்த, அணுகுமுறை சார்ந்த முடிவுகளை கடுமையாக விமர்சித்து ஒட்டுமொத்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு எடுத்த அரசியல் நிலைப்பாடுகள் தொடர்பாகவும் மக்கள் மட்டத்தில் அந்த விமர்சனங்கள் அதிகரித்து கொண்டு வர அதை முற்றுமுழுதாக சம்பந்தன் சுமந்திரன் தலையிலே தான் அந்த பழியை போட்டு வந்தது. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே ஒரு கட்டத்தில் அந்த விமர்சனங்கள் கூடிக்கொண்டு வர
தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து ஒரு சிலர் வந்து அல்லது வெளியேற்றப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலும் உருவாகி கடைசியாக வந்து தமிழரசு கட்சி தனி ஒரு கட்சியாக வந்து இயங்க தொடங்கினார். தமிழ் தேசிய அரங்கிலே வந்து அவர்கள் ஒரு பிரதான கட்சியாக வந்து இயங்கினதை வந்து நாங்கள் மறுக்க முடியாது. அது சரிபுலை என்றதுக்கு அப்பாலே வந்து அந்த யதார்த்தம் இருந்தது. ஆனால் இன்னொரு உண்மை என்னென்றால் வந்து தமிழரசு கட்சியும் வந்து தன்னுடைய செல்வாக்கை மிக வேகமாக வந்து கடந்த 15 வருஷத்திலே அந்த செல்வாக்கை இழந்து கொண்டு வருகின்றது என்று ஒரு உண்மை. இந்த தேர்தல் முக்கியமான தேர்தல் என்றால் இந்த தேர்தலில் வந்து திரு சம்பந்தன் அவர்கள் மறைந்ததற்கு பிற்பாடு இந்த தமிழரசு கட்சிக்கு தலைமை வகித்ததாக முடிவுகளை எடுத்ததாக அடையாளப்படுத்தப்பட்ட சுமந்திரன் அவர்கள் திட்டப்பட்ட வகையில வந்து ஆக்கப்பூர்வமாக நிராகரிக்கப்பட்டு தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றார். அப்ப இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ஒரு விடயம். ஏனென்றால் ஒட்டுமொத்தமாக வந்து தமிழ் மக்கள் மட்டத்திலே ஒரு மிக பலமான ஒரு தரப்பாக 2014 இருந்து வந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு இல்லாட்டி 2001ஆம் ஆண்டுல இருந்து வந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு படிப்படியாக வந்து இன்றைக்கு தன்னுடைய செல்வாக்கு இழந்து போய் இருப்பது வந்து முற்றிலும் கொள்கைக்கு புறம்பாக மக்களுக்கு தேர்தல் காலத்தில் வாக்கெடுப்பதற்காக ஒரு கொள்கையை சொல்லி அந்த தேர்தல் முடிஞ்ச கையோடைய வந்து அந்த கொள்கைக்கு நேர்மாறாக வந்து நடந்து கொண்டதுதான் பிரதான காரணம். விசேஷமாக வந்து தமிழ் மக்களுக்கு மிக முக்கியமான விடயங்களாக இருக்கக்கூடிய இனப்பிரச்சனைக்கு தீர்வண்ட விடயத்திலே வந்து சுயநிர்ணய உரிமை வலியுறுத்தி ஒரு முழுமையான சமஷ்டி தீர்வை வந்து வலியுறுத்தி வாக்கை பெற்று இந்த தேர்தல் முடிஞ்ச கையோட வந்து வந்து தயாராக செயல்படும் காரணமும் அதே போன்று வந்து சர்வதேச குற்றவியல் விசாரணை அத்தியாவசியம் என்ற தேர்தல் காலத்தில் வந்து வாக்குகள் பெறுவதற்கு வலியுறுத்தி தேர்தல் முடிஞ்ச கையோடையே வந்து ஸ்ரீலங்கா அரசு விரும்புகின்ற உள்ளக விசாரணைக்குள்ளே வந்து தமிழ் மக்களுடைய பொறுப்பு கூறலை வந்து முடக்குவதும் தான் பிரதான காரணம். அப்ப இன்றைக்கு வந்து தமிழரசு கட்சி மட்டத்திலே தலைமைத்துவத்துக்கும் அந்த கட்சிக்குள்ளேயும் வந்து பாரிய வேறுபாடுகளும் கொள்கை ரீதியான முரண்பாடுகளும் பதவிக்காக மோதல்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு பாரம்பரிய கட்சி என்ற வகையிலே வந்து தமிழ் தேசிய அரங்கிலே தொடர்ந்தும் செயல்படுவதாக அடையாளப்படுத்த விரும்புகின்ற ஒரு கட்சி என்ற வகையிலேயும் ஒட்டுமொத்தமாக வந்து தமிழ் இனத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்திலே அந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய முரண்பாடுகளை தீர்த்து வைக்கின்ற பொழுது எந்த விடயங்கள் கூடுதலாக இருக்க வேண்டும் ஒரு ஒளி நபர் என்ற வகையிலே ஒரு மாற்று கட்சி உடைய ஒரு தலைவர் என்ற வகையிலேயும் ஆனால் அதே நேரம் வந்து ஒரு பொது புள்ளியில சந்திக்க விரும்புகின்ற ஏனென்றால் இந்தியான் தேர்தலுக்கு பிறகு இந்தியான் காலகட்டத்தினுடைய தேவைகளை விளங்கி ஒரு பொது புள்ளியில சந்திக்க வேண்டிய ஒரு அவசியத்தை விளங்குகின்ற ஒரு நபர் என்ற வகையிலேயும் வந்து நான் சொல்ல விரும்புவது கடந்த 15 வருஷமாக தமிழரசு கட்சியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் மக்கள் மட்டத்தில இருந்து செல்வாக்கு இழந்த பாதையை தொடருகின்ற வகையிலே இந்த கட்சியினுடைய முடிவுகள் இல்லாட்டி பதவிகள் அமையக்கூடாது. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் மக்களுடைய தீர்ப்புகளை வந்து 24ஆம் ஆண்டு பொது தேர்தலில் வந்து கொடுத்திருக்கின்ற தீர்ப்புகளையும் சரியாக விளங்கி கொண்டு மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு சிலருடைய ஆதிக்கத்தை கட்சி தொடர்ந்தும் அனுமதிப்பதும் அதை அனுமதிப்பதின் ஊடாக தொடர்ந்தும் ஒரு மோசமான கொள்கை ரீதியான ஒரு மோசமான ஒரு பாதைக்குள்ளே தமிழ் தேசிய அரசியலை கொண்டு போய் முடக்குகின்ற ஒரு பாதையிலே வந்து தமிழரசு கட்சி தொடரக்கூடாது. அது இனம் சார்ந்த கோணத்திலே தான் நான் அந்த தமிழினத்துடைய நலன் என்ற கோணத்திலேயும் வந்து நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் யதார்த்தம் வந்து தமிழரசு கட்சி இன்றைக்கு
ஒரு ஒரு பிரதான கட்சியாக இருக்கின்ற இடத்துல வந்து தவிர்த்து இந்த தமிழினம் முன்னுக்கு போகவுமே தான். அந்த வகையில் தான் நாம் தொடர்ந்தும் கட்சியுடைய உறுப்பினர்களிடம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, உங்களுடைய பதவிகளை, கட்சியுடைய முக்கியமான பதவிகளை தீர்மானிக்கின்ற பொழுது கடந்த காலங்களிலே வந்து அந்த முக்கியமான பதவியில் இருந்து தமிழ் தேசிய அரசியலை ஒரு மோசமான பாதைக்குள்ளே கொண்டு போய் முடக்கி இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியலே மக்கள் ஒரு கேள்விக்குட்படுத்துகின்ற அளவுக்கு நிலைமையில உருவாக்கி தந்த நபர்களுக்கு அடிபணிந்து இல்லாட்டி அவர்களுடைய ஆதிக்கத்துக்கு உள்வாங்கி இல்லாட்டி பயந்து தமிழரசு கட்சியை தொடர்ந்தும் ஒரு பிழையான பாதைக்குள்ளே கொண்டு போக அனுமதிக்காதீர்கள் என்ற கருத்தை நான் தொடர்ந்து வலியுறுத்த விரும்புகின்றேன். ஒரு பொது புள்ளியிலே சந்திப்பதற்கு தமிழரசு கட்சியுடைய பாராளுமன்ற குழு தலைவர் ஸ்ரீதரன் அவர்களோடு ஏற்கனவே வந்து பேச்சுவார்த்தைகளை ஒரு உரையாடலை ஆரம்பித்திருக்கின்ற ஒரு நிலையிலேயும் அதே போன்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் திரு செல்வம் அடைக்கலநாதன் அவர்களோடும் அதே முயற்சியை மேற்கொண்டு இருக்கின்ற ஒரு நிலையிலேயும் அந்த முயற்சிகள் வெற்றி பெறுவதற்கு கொள்கை ரீதியாக ஒரு புள்ளியில சந்திக்கிறதுக்குரிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட வேணும் என்று விரும்புகின்ற ஒரு தரப்பட்ட வகையிலே நான் இந்த விடயத்தை வலியுறுத்த விரும்புகிறேன். ஊடகங்களை பற்றி ஒரு சில விமர்சனங்களை நாங்களும் கூட முன்வச்சிருக்கின்றோம் பகிரங்கமாக. ஆனால் எங்களை பொறுத்தவரையிலே வந்து இன்றைக்கு அதுவும் விசேஷமாக 2024 ஆண்டு இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு விசேஷமாக தமிழ் ஊடகங்கள் வந்து நினைக்கிறேன் கூட பொறுப்போடு நடந்து கொள்கிற ஒரு முன்னேற்றகரமான ஒரு மாற்றத்தை தான் நாங்கள் எங்களோட அனுபவத்தில் வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதை நாங்கள் வரவேற்கின்றோம். அந்த வகையிலே வந்து ஊடகங்கள் இன்றைக்கு கோமாளித்தனமாக வந்து நடந்து கொள்வதாக வந்து வெறும் குற்றச்சாட்டுகளை என்றால் அதை எந்த கோணத்தில் வந்து அவர்கள் அந்த கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. சில வேளையிலே வந்து அவர்கள் விரும்பாத ஒரு சில செய்திகள் வருகின்ற பட்சத்திலே வந்து அவர்கள் ஏதோ ஒரு வகையில வந்து அந்த செய்திகளுடைய நம்பகத்தன்மைக்கு கேள்விக்கு உட்படுத்துகின்ற நோக்கத்தோடு அந்த கருத்துக்களை வந்து சொல்றார்களா என்று சந்தேகிக்க வேண்டியிருக்கின்றது. ஆனால் எங்களுடைய அனுபவத்தில் வந்து விசேஷமாக தமிழ் ஊடகங்கள் வந்து இந்த கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு ஒரு மிகவும் நிதானமாகவும் ஒரு பொறுப்போடும் நடந்து கொள்கின்ற ஒரு தன்மையைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தேர்தல் முடிவுகளை வந்து வாக்குகளுடைய எண்ணிக்கையில் நீங்கள் சரியாக பார்த்தீங்களா இருந்தால் கடந்த தேர்தலில் வந்து அங்கஜன் ராமநாதனுக்கும் EPDP டக்ளஸ் தேவானந்தாவுக்கும் கிடைச்ச வாக்குகள் நீங்கள் கூட்டினீங்கன்னா 97,000 வாக்குகள் இருக்கு. அங்கஜன் ராமநாதன் நினைக்கிறேன் 49,000, டக்ளஸ் தேவானந்தா வந்து 45,000, யாழ்ப்பாணம் பந்தரத்துல வந்து இந்த முறை வந்து NPPக்கு வந்து 82,000 வாக்கு தான் யாழ்ப்பாணத்தில் கிடைச்சிருக்கு. அப்ப 97,000க்கு விட குறை. ஒட்டுமொத்தமாக வந்து தென்னிலங்கையை மையப்படுத்தின கட்சிகள் இல்லாட்டி தென்னிலங்கையோட அரசாங்கத்தோட சேர்ந்து வேலை செய்யக்கூடிய கட்சிகளுடைய வாக்குகளை கூட்டி பார்த்தால் 2020 வந்து கிடைச்ச வாக்களுக்கு விட இந்த முறை 2024 வந்து வெறுமனே 4,000 வாக்கு மட்டும்தான் கூடியிருக்கு. ஆகவே இந்த NPPக்கு வந்து வடகிழக்கு மக்கள் விசேஷமாக யாழ்ப்பாண மக்கள், ஏன்னா அந்த மாற்றம் வந்து கூட யாழ்ப்பாணத்துல தான் இந்த மாதிரி தான் பொதுவாக சொல்லப்படுது. அந்த யாழ்ப்பாண மக்கள் அப்படி வாக்களித்ததாக வந்து தெரியவில்லை. மாறாக வந்து தமிழ் தேசிய அரங்கிலே இயங்குகின்ற கட்சிகள் வந்து பிரிஞ்சு நின்றதாலே விசேஷமாக கடந்த காலங்களிலே வந்து ஒரு தனித்தரம் கட்சியாக இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு சிதறி போய் இன்றைக்கு தனித்தனி கட்சியாக வந்து போட்டியிட்டதால வந்து தனிப்பெரும் கட்சியாக வந்து NPP வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து அங்கஜண்டையும் EPDP வாக்குகளையும் கூட்டி கொஞ்சம் கூடுதலாக ஒரு
மையத்தில் எடுக்கக்கூடிய இடத்துல வந்து போனஸ் ஆசனம் போனதால தான் அதுவும் 7ல் இருந்து 6க்கு வந்து ஆசனங்கள் குறைக்கப்பட்ட இடத்துல வந்து அதைக்கு 3 ஆசனங்கள் போனார். அதை தவிர வந்து அவர்களுக்கு மக்கள் ஏதோ கொள்கையில இருந்து ஒரு மாற்றத்தை காட்டுற வகையில வந்து என்பிபிக்கு வந்து தமிழ் தேசிய அரசியலை நிராகரித்து என்பிபிக்கு வந்து ஒரு ஆணையை வழங்கியிருப்பது என்று சொல்வது முற்றிலும் தவறு. அந்த தவறை தெற்கில வந்து என்பிபி என்ன கதைச்சாலும் பரவாயில்லை, வடகிழக்குல வந்து அந்த தவறை வச்சு அரசியல் செய்ய வலிக்கிட்டால் வந்து அதன் விளைவுகளையும் வந்து என்பிபி எதிர்காலத்தில் வந்து நிச்சயமாக அனுபவிக்கும். அதே போன்று மாகாண தேர்தல் சம்பவம் எதுவுமே அரசாங்கம் இதுவரை வெளியிடல. அதான் உங்க கருத்து சொல்றீங்க. மாகாண சபையை வந்து விரும்புகிற ஆக்கள்கிட்ட வந்து நீங்க சொல்லணும். மாகாண சபைக்கு உண்மையுமே பயன் இருக்கா இல்லையா? இருந்தாலும் உண்டு, இல்லாமல் போனாலும் உண்டு. அது என்ன சொல்றீங்க? அதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. அது ஜனாதிபதியின் ஆட்சி வந்து மாகாண சபை ஊடான ஆகு. அப்ப இருந்தாலும் உண்டு, இல்லாமல் போனாலும் உண்டு. அதே சமயம் கடந்த வருடம் வந்து கஜேந்திரகுமார் டாக்டர் இருந்தாங்க. இப்போ வந்து அவரை பற்றியும் தள்ளி விட்டுட்டு டாக்டர் அர்ஜுனா வந்து நிற்கிறாரு. மீனவ சமூகத்துல போயிட்டு மீனவ பிரச்சனை பேசுறாரு, ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ஹாஸ்பிட்டல் பிரச்சனை பேசுறாரு. இந்தியாவும் பேச போகலாம். இல்ல பேசட்டும், நாங்களும் வந்து பேசிக்கொண்டு தான் இருக்கிறோம். அவங்களும் பேசட்டும். அது எத்தனை பேர் கூட பேசுறாங்களோ பேசட்டும். இல்ல பேசுறத விட்டு போட்டு என்ன நடக்கிறது தானே கூட முக்கியம். சிவாஜிலிங்கம் சொல்லியிருக்காரு, அவர் வந்து யூடியூப்ல பண்றதான் ஹீரோ, நெஜத்துல ஜீரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அப்படியா இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அரசியல்ல வந்து பல மாற்றங்கள் வாரதுல வந்து ஒரு தவறு இல்லை. என்ன பொறுத்தவரையில் வந்து அந்த கோணத்துல வந்து கடந்த காலங்களில் வந்து ஒரு சுய விமர்சனம் செய்கிறதா இருந்தால் வந்து உங்களோட தரப்புலையும் இருந்து தவறுகள் நடக்கிற இடத்துல எங்களுக்கும் ஒரு செய்தியை கொடுக்குற வகையில வந்து மாற்றங்கள் வாரதுல வந்து ஒரு தவறும் இல்லை. கேள்வி என்னென்றால் வந்து இந்த தேர்தலில் வந்து தெரிவு செய்யப்பட்டு இருக்கிற ஒரு சில தரப்புகள் வந்து அந்த மாற்றத்தை வந்து மக்கள் விரும்பின கோணத்துல வந்து செய்வாங்க. அது எப்ப நாங்கள் அடுத்த தேர்தல் கூடாதான் அறியலாம். அதிகார பரவலாக சொன்னீங்க நாட்டை பிரிக்கிற நாங்கள் நாட்டை பிரிக்கிற விருப்பம் இல்லை. ஆனால் அதிகாரம் பரவலாக நாட்டு இப்ப தென்னிலங்கையில வந்து ஒரு நாங்கள் தமிழ் மக்கள் வடகிழக்குல வந்து ஒரு சமஷ்டி தீர்வுக்குத்தான் இன்றைக்கும் வந்து ஆணையை வழங்கியிருக்காங்க. அந்த யதார்த்தத்தை வந்து தென்னிலங்கையில வாழ்ற மக்கள் தெரிஞ்சு கொள்ளுவோம். சமஷ்டி தீர்வண்டா வந்து நாட்டை வந்து பிரிக்கிற ஒரு கொள்கை அல்ல, ஆனால் அதிகாரத்தை வந்து பிரிச்சு கொடுக்குற ஒரு கொள்கை. அப்ப இது ரெண்டும் பேர். ஒற்றையாட்சிக்குள்ள வந்து அதிகாரத்தை பிரிக்க முடியாத ஒரு நிலைமை. ஆனா அதிகாரத்தை பிரிக்கிறன்றது வந்து நாட்டை பிரிக்கிறதா இல்லை. அந்த உண்மையை வந்து மக்கள் விளங்கி கொள்வோம். தென்னிலங்கை விசேஷமா தென்னிலங்கை மக்கள் வந்து விளங்கி கொள்வோம். அதை விளங்கி கொள்ளாவிட்டால் வந்து எதிர்காலத்திலே வந்து இந்த நாடு முன்னேற அந்த விஷயத்துல வந்து பாரிய பின்னடைவுகள் தொடர்ந்தும் இருக்கு. இன்றைக்கு இலங்கை வந்து பொருளாதார ரீதியா வந்து ஒரு மங்கோத நிலைமைக்கு விழுந்து போயிருக்கு. பாரிய மாற்றங்கள் செய்ய வேண்டியது. இன்றைக்கு ஒரு வர்றாந்த வரவு செலவு திட்டத்தை எடுத்து பார்த்தால் வந்து ஒரு வங்குரோத்து நிலைமையில இருக்கிற ஒரு நாடு வந்து பாதுகாப்புக்கு வந்து கிட்டத்தட்ட 20% செலவு செய்கிற வந்து நியாயப்படுத்தலாமா? அபிவிருத்திக்கு வந்து மிகவும் தேவைப்படுகின்ற விடயங்களாக வந்து சுகாதாரம் மற்றது கல்வி இருக்கின்ற இடத்துல பாதுகாப்புக்கு 20% செலவு செய்த வந்து சுகாதாரத்துக்கும் கல்விக்கும் சேர்த்து வந்து ஒரு 10% செலவு செய்த வந்து எந்த வகையில வந்து அந்த நாடை முன்னேற்றத்துக்கு வந்து உதவி செய்ய போறான்றத வந்து தென்னிலங்கை மக்கள் வந்து யோசிக்கும். அப்ப இந்த பாதுகாப்புக்கு செலவு செய்கிற தொகையை வந்து உண்மையிலே நாட்டின் அபிவிருத்திக்கு வந்து செலவு செய்து இந்த நாட்டை முன்னேற்றுறதுக்கு இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டால் மட்டும்தான் அது சாத்தியம். ஆகவே இனப்பிரச்சனைக்கு வந்து தமிழ் மக்களை பொறுத்தவரையில வந்து நாங்கள் ஒரு
தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற சுயநிர்ணயத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சமஷ்டி தீர்வை வந்து நாங்கள் ஆரம்பத்திலிருந்து இத்த வரைக்கும் வந்து நாங்கள் கூறி வருகிறோம். நாங்கள் எத்தனையோ வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறோம். வந்து இந்த தமிழ் தேசம் அங்கீகரிக்கின்ற சுயநிர்ணயத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சமஷ்டி தீர்வை வழங்கினால் வந்து நாங்கள் நாட்டை பிரிக்கிறதுக்குரிய நடவடிக்கையை வந்து நாங்கள் முன்னெடுக்க வேண்டிய எந்த ஒரு தேவையும் இருக்கா. உண்மையிலே எங்களோட உரிமைகளை வந்து அங்கீகரிக்காமல் இருக்கிற காரணம்தான் நாங்கள் வந்து ஒரு எதிர்ப்பை செய்ய வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்படும். ஆகவே இந்த விடயங்களை விளங்கி கொண்டு இன்றைக்காவது தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய சிங்கள மக்கள் விளங்கி கொள்ளணும் என்றதை தான் நான் தெற்கில் இருக்கக்கூடிய சிங்கள மக்களுக்கு வந்து சொல்ல விரும்புகிறேன். 2025 வருடங்களில் சில திட்டங்களுக்கு வருக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வந்து ஏற்கனவே இன்றைக்கு இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தில் அதன் விசேஷமாக வடகிழக்கை பிரதிநிதித்துவப்படுகின்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை சரியாக விளங்கி கொண்டு ஒரு அறுதி பெரும்பான்மை வந்து ஒரு தரப்புக்கு உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் வந்து நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சியோடையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய வந்து நாங்கள் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருக்கின்றோம். அது இந்த வருஷ ஆரம்பத்திலே வந்து நாங்கள் அதை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போகிறதுக்கு நாங்கள் அந்த முயற்சிகளை எடுப்போம். உங்களுடைய நோக்கம் வந்து தமிழரசு கட்சி இந்த கடந்த தேர்தலில் நடைபெற்ற கட்சிக்குள்ளே இந்த தேர்தல் முடிவுகளாலே வந்து அந்த கட்சியுடைய தலைமைத்துவத்தை வந்து இல்லாட்டி அந்த கட்சியினுடைய கொள்கை வகுப்பை வந்து கொண்டு போகிற நபர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில மக்களுடைய அந்த தீர்ப்பை வந்து சரியாக விளங்கி கொண்டு தங்களோட கட்சிக்குள்ள வந்து ஒரு சரியான நேர்மையான தமிழ் தேசிய அரசியலுக்கு தலைமை வகிக்கக்கூடிய தரப்புகளை வந்து தேர்ந்தெடுத்தால் நாங்கள் அந்த ஒரு புள்ளியில சந்திக்கிறதுக்கு எடுக்கின்ற அந்த முயற்சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நான் தனிப்பட்ட முறையிலேயும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய தலைவர் என்ற வகையிலேயும் தமிழரசு கட்சி அந்த சரியான மாற்றங்களை செய்யும் என்ற ஒரு வேண்டுகோள் ஒன்றை நான் விடுக்க விரும்புகின்றேன். அப்படி நடந்தால் வந்து தமிழ் இனத்துக்கும் தமிழ் தேசிய அரசியலுக்கும் வந்து அது ஒரு நல்ல ஒரு சமீட்சமாகத்தான் இருக்கும்.